பற்றி பெருசாக எழுதுவாங்க. இப்போ இன்டர்நெட் நமக்கு வந்து பாமர கீர்த்தி, நம்மெல்லாம் பாமரர்கள், ஆனால் நம்மளை எம்பவர் பண்ணிடுது இன்டர்நெட். அதனால திஸ் இஸ் த ஒன்லி டைம் இன் ஹிஸ்ட்ரி தட் யூ கேன் ரைட் ஹிஸ்ட்ரி. சரியா? அதனால நீங்கள் வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரி, ஓகே, அதை பற்றிலாம் தோண்டி தோண்டி எடுங்க. அதான் முதலே சொன்ன மாதிரி ஆய்வுபூர்வமாக எழுதணும். இந்த வெறும் கதைகள் அதை சொல்லக்கூடாது. நாரதர் வந்தாரு, அவர் வந்து இந்த கதை சொன்னாரு, அங்கேருந்து மயில் வந்தது, அங்கே சாமி ஏறிட்டு போனாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன ஹிஸ்ட்ரி தேடி எடுக்கணும், டேட்டாவை தேடி எடுக்கணும். இப்போ வந்து ஜிவி சேகர் தெரு அப்படின்னு ஜிவி சேகர் யார் அப்படிங்கிறத தேடி எடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு கதை இருக்கும், தாத்தா சொல்லியிருப்பாங்க, அந்த கதை என்ன அர்த்தம், பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கின்றது அப்படிங்கிற கதையை நீங்கள் எழுதலாம். ரைட்டா? மனசில் வச்சுக்கோங்க எல்லாரும். ஏன்னா உங்களோட ஊர் பெருமை நீங்கள் தானே சொல்லணும். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க நாட்டை பற்றி சொல்லுவாங்க, பாரிஸ் போகணும்பா அப்படிம்பாங்க. இப்போ உடுமலைக்கு போனேன்னு நீங்களும் சொல்லணும், ஒரு பெருமையாக இருக்கணும். இல்லை ஏதோ ஒரு உங்களோட ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடுமலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உடுமலையில் ஒவ்வொரு பகுதிகளும் வந்து டைம் போட்டுட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே இருக்க அந்த ராக் பெயிண்டிங்ஸோ அல்லது வந்து அந்த என்ன சின்ன சின்ன சின்னங்களோ, பாறை ஓவியங்களோ, சமண சிற்பங்களோ, இதெல்லாம் ஏராளமான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. அதை பற்றி பெருவழி, அதாவது வணிக பெருவழியே இருக்கு இங்கே. புரியுதா? நல்ல ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் அது வந்து தெரியாது மேம். நம்ம ஊரை பற்றின பெருமை வந்து உங்களுக்கு நிச்சயமாக யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முடிஞ்சால் அந்த உடுமலை வரலாறு புத்தகம் வாங்கி படிங்க. ராஜாக்கள் எல்லாம் யூஸ் பண்ண பெருவழி தெரியுமா? இப்போ நம்ம வந்து பைபாஸ் ஹைவே சொல்கிறோம். ஹைவே வந்து எந்த ஊர்லேயும் ரீச் ஆகாது. பட் நம்ம ரீச் பண்ண வேண்டிய ஊரை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் ஹைவே. அந்த மாதிரி ஒரு பெருவழி கோயம்புத்தூர் டு கிழக்கத்து ஏரியாவை சேரக்கூடிய 3 பெருவழிகள் உண்டு. அதில் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலேருந்து எந்த ஏரியானா அழகர் கோவில், மதுரை வரைக்கும் போகக்கூடிய மிகப்பெரிய ராஜாக்கள் பயன்படுத்தின பெருவழி தான். பொள்ளாச்சியிலிருந்து அப்படியே நேராக பூலாங்கனர் வழியாக இந்த உடுமலைப்பேட்டை அடைஞ்சு பழனி வழியாக அழகர் கோயில் போகக்கூடிய ஒரு பெருவழி. நம்ம ஏரியாவில் வந்து என்ன ஆய்வுகள் தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் முக்கோணம் வடபூதிநத்தம் பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட ரோமானிய காசுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான ரோமானிய காசுகள் எடுக்கப்பட்ட பகுதி அப்படின்னா அது நம்மளுடைய வடபூதிநத்தம் பகுதி மட்டும்தான். சரிங்களா? இங்கே 2 சமணர் ஸ்தலம் இருந்திருக்கு. அதாவது நம்ம இந்து மதம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சமண மதத்தில் வந்து 2 கோவில்கள் இங்கே வந்து பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்திருக்கு. ஒன்று வந்து திருமூர்த்தி மலை. நம்ம எல்லாம் போனால் அந்த பெரிய ரவுண்டு கல்லில் மேலே வந்து சமணர் தலைகீழாக இருக்கிற மாதிரி ஒன்று பார்த்துருப்பாங்க. சிறையில் சந்தனம் தான் போடுவாங்க. சந்தனம் போடுறது அவரை குளிர்விக்கிறது. அதாவது முன்ன சமண ஸ்தலமாக இருந்து